நடக்காத ஒன்று நடக்க போகுது. ரிஷபராசி அன்பர்களுக்கு விசுவாவச வருடம் எப்படி அமையும், அதாவது இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும், எந்த விஷயத்தில் எல்லாமே ரிஷபராசி அன்பர்கள் கவனமா இருக்கணும். ரிஷபராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டில் ஏற்படக்கூடிய வளர்ச்சி என்ன, இது பத்தின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். கிரக நிலைகளும் சரி, கிரக நிலை மாற்றங்களும் சரி, இதுவரைக்கும் நிறைய பின்னடைவு தான் உங்களுக்கு கொடுத்திருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டாவது உங்களோட வாழ்க்கையில ஏதாவது முன்னேற்றம் வருமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கும். உங்களோட எதிர்பார்ப்புகள்ல எந்த விஷயங்கள் எல்லாம் நிறைவேறும், இல்ல இன்னும் என்ன மாதிரியான விஷயத்துல நீங்க ரொம்பவுமே கவனமா செயல்பட்டா நல்ல பயன்களை பெற முடியும் அப்படிங்கறது முழுமையா உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும், அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமையான பேச்சை பலமா கொண்டவங்க தான் இந்த ரிஷபராசி அன்பர்கள். உங்களுக்கு விசுவாவசு வருடத்தில் பல நன்மைகளும் பிரம்மாண்டமான வளர்ச்சியும் இருக்கு. இந்த வளர்ச்சிகளை பெற நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்க இந்த பதிவுல சொல்லியிருக்கோம். முழுமையா பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. ஆண்டின் தொடக்கமே உங்களுக்கு வெற்றிக்கு சின்னமா பல வகைகள் அமையும். இந்த ஆண்டு ராகு, கேது, சனி மற்றும் குரு போன்ற முக்கிய கிரகங்களின் பயிற்சியுமே உங்களுக்கு அமைய போகிறது. இந்த பயிற்சி அப்படிங்கிறது பல விதங்கள்ல சாதகமாகவும் இருக்கும், பாதகமாகவும் இருக்கும். சாதகமா நடக்க நீங்க என்ன செய்யணும், பாதகமா வராம பார்த்துக்க நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கறதுமே சொல்லியிருக்கோம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு பல மாற்றங்கள் ஏற்பட போகுது. ஃபர்ஸ்ட், ஆண்டின் தொடக்கத்துல பல கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா சஞ்சரிக்கிறதுனால ஒவ்வொரு விஷயங்களுமே உங்களோட எதிர்பார்ப்புகள் அதுல நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும், வருமானம் உயர்ந்து காணப்படும், உத்தியோகத்திலையுமே ஒரு உயர்வு வரும், விரும்பிய இடமாற்றம் எல்லாமே உங்களுக்கு எளிதில் கிடைக்கும். ஆனா ஆண்டு முழுவதுமே ராகு, கேது, குரு, சனி ஆகிய முக்கிய கிரகங்களின் பயிற்சி உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றத்தை அவ்வப்போது சில பின்னடைவுகளும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும். பல நேரங்களில் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், அதனால கவலைப்பட தேவையில்லை. சிறிதா முயற்சி செஞ்சாலே அதன் விளைவு பல மடங்கான நன்மைகளையும் பலன்களையும் உங்களுக்கு கொடுக்கும். அதனால உங்களுடைய சோம்பேறித்தனத்தை மட்டும் கைவிடுவது கட்டாயம் தேவைப்படுற ஒரு விஷயம், ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா தடைகளையும் பிரச்சனைகளையும் நீங்கி கடன்களை அடக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு, வருமானமும் அதிகரிச்சு காணப்படும். அதே போல ரிஷபராசி அன்பர்கள், நீங்க இந்த பிரச்சனைகள் அனைத்தும், கஷ்டங்கள் அனைத்தும் தீர பரிகாரமா என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, தொடர்ந்து காலபைரவர் வழிபாடு செய்யறதையும் மகாலட்சுமி வழிபாடு செய்யறதும் ரொம்பவுமே நல்ல பயன்களை கொடுக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல உக்கிர தெய்வமா இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மர், காளியம்மன் இவங்களை வழிபாடு செய்யறதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு கண் திருஷ்டி மற்றும் எதிர்மறையாற்றல் உள்ளவற்றை அனைத்துமே போக்கக்கூடிய வல்லமையை பெற முடியும். நீங்க சனிக்கிழமையில காலபைரவர் வழிபாடு செய்யறது ரிஷபராசி அன்பர்களுக்கு இப்ப வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து, அனைத்து பிரச்சனைகள் இருந்துமே விடுபட இந்த பைரவர் உங்களுக்கு உறுதுணையா இருப்பார். உங்களுக்கு காலபைரவர் பிடிக்கும் என்றாலும் கால பைரவராய போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. இந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி நலமுடன் வாழ நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். மேலும் இறைவனிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் சொல்லிக்கிறோம். ஏன்னா வரக்கூடிய நல்ல பலன்கள்ல ஒரு சின்ன பிரச்சனையும் தான் பெரிய பிரச்சனையாக்கிட்டு போயிடும். அப்புறம் அதனோட பலன்களை நீங்க அனுபவிக்காமலே நிறைய விஷயத்துல பின்னடைவு ஏற்பட்டிருக்கும். தொடர்ந்து இறை வழிபாடு ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில பல முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த தமிழ் புத்தாண்டு ரிஷபராசி அன்பர்களுக்கு பொருளாதார ரீதியா பார்த்தா மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டா அமைய போகுது. எப்படின்னு கேக்குறீங்களா, இதுவரைக்கும் எவ்வளவு முயற்சி செஞ்சிருப்பீங்க, கடன்களை அடைக்கணும், இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க என்ன செய்யணும் அப்படின்னு நிறைய வழிகளை வகுத்திருப்பீங்க. ஆனா எந்த ஒரு செயலுமே உங்களுக்கு சரியான வாய்ப்பு கொடுத்திருக்காது. இந்த 2025ஆம் ஆண்டின் தமிழ் புத்தாண்டு ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார ரீதியா பார்த்தா மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஆண்டா அமைஞ்சிருக்கு. எல்லா கடன்களையுமே அடைக்கக்கூடிய அளவுக்கு பண வரவு அபரிவிதமா இருக்கும். நகை வாங்கும் யோகம், முதலீடு செய்யும் யோகம் இருக்கு. அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யும் போது மட்டும் எல்லா ஆவணங்களையுமே கவனமா பரிசீலனை செய்வது அவசியம். கடந்த சில ஆண்டுகளுடன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பல மடங்கு பொருளாதார ரீதியான மேன்மையை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. ஆனா இந்த அபரிவிதமான பணவரவு மூலம் ஆடம்பர செலவுகளை செய்யாம இயன்ற வரைக்கும் நீங்க சேமிச்சு வைக்கிறது அவசியமா தேவைப்படுற ஒரு விஷயம்.
குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க மற்றும் திருமண வாழ்க்கையிலிருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் விலகி குடும்ப சூழல் மகிழ்ச்சிகரம் நிறைந்ததா மாறப்போகுது. கணவன் மனைவி உறவு இணக்கமானது அமையும். கணவனால் மனைவிக்கும் மனைவியால் கணவனுக்கும் ஆதாயம் ஏற்படும், லாபமும் அதிர்ஷ்டமும் உண்டாகும் இந்த வருடம். ஏன் எலியும் பூனையுமா இருந்த தம்பதிகள் கூட மகிழ்ச்சியா ஒற்றுமையா வாழப்போறீங்க. உங்கள் கூட இருக்கிற சுற்றுப்புறத்தாருமே வியந்து பார்க்கும் அளவு சுப காரியங்கள் சிறப்பா உங்களோட இல்லத்துல நடக்கும். இந்த கண் திருஷ்டி கோளாறுகள்லாம் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சொன்னோம் இப்ப இறை வழிபாடு, பைரவர் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, முக்கியமா காளியம்மன் வழிபாடு, இதெல்லாமே நீங்க செஞ்சுட்டு வாங்க. வேலை வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நட்பு வட்டம், சமூக வட்டம் அப்படிங்கிற ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு நீங்க பழகக்கூடிய உங்களோட வட்டத்துல செல்வாக்கு உங்களுக்கு அதிகமா கிடைக்கும். செல்வாக்கு மிக்கவரின் அறிமுகமும் உங்களுக்கு உண்டாகும். இதன் மூலம் பல ஆதாயங்கள் கிடைக்கும், பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உண்டாகும். தொழில், வேலை, வியாபாரம் என்று உங்களோட அந்தஸ்து உயர்ந்து புதிய பொறுப்புகள், பதவி உயர்வு உங்களை தேடி வரும். நீண்ட காலமாக காத்திருந்த உயர் பதவி இந்த வருடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு பிரகாசமா அமைஞ்சிருக்கு. அதே நேரத்துல உங்களோட வேலையா இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலுமே நீங்க முன்னின்று செய்யறதும் அதை கண்காணிக்கிறதும் அவசியமா தேவைப்படுது. கிடைக்கிற வாய்ப்பை சரியானபடி பயன்படுத்தி கொண்டால் ரிஷபராசி அன்பர்களுக்கு யாருமே போட்டியா வர முடியாது. அந்த அளவுக்கு இந்த ஆண்டு தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகள் ரிஷபராசி அன்பர்களுக்கு பிரகாசமா அமைஞ்சிருக்கு. உங்களோட பண விஷயத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். யாரையும் நம்பி உங்களோட ரகசியங்களை பகிராதீங்க. முக்கியமான ஒரு விஷயம் இது. நமக்கு ரொம்பவும் நெருங்கி பழகினவங்க, நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ரகசியத்தையும் நீங்க யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. இப்படி சொல்றதன் மூலம் பல பின்னடைவு உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு எந்த விஷயத்துல எல்லாம் கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, சமூக வட்டமும் நட்பு வட்டமும் பெருகுவது உங்களுக்கு ஒரு சில நேரங்கள்ல சங்கடங்களை ஏற்படுத்தலாம். புதிய நபர்கள் உங்களோட செல்வாக்கையோ நட்பையோ தவறா பயன்படுத்தி கொள்ளவுமே வாய்ப்பு அமையும். அதனாலதான் எல்லா விஷயத்திலுமே நீங்க கவனமா இருங்க அப்படின்னு சொல்றோம். ஏன்னா நல்ல காலம் வரும் பொழுது, நல்ல செயல்கள் செய்யும் பொழுது இந்த மாதிரியான கூட இருக்கிறவங்களோட தாக்கம் அதிகரிக்கும். அதனாலதான் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாகவும் கோபப்படாமலும் நிதானமாகவும் இருக்கணும். உங்களோட சொந்த விஷயங்களை யாருக்காட்டியுமே பகிராமல் இருக்கிறது நல்லது. ரிஷபராசி அன்பர்களுக்கு எதுவுமே சரியா அமையல அப்படிங்கிற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த ஆண்டு மிகவும் அனுகூலமா அமைய போகுது. இந்த காலகட்டத்தை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அடுத்து முன்னேறக்கூடிய முன்னேற்றங்களை நீங்க எதிர்பார்க்கவே முடியாது. வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறதன் மூலம் உங்களோட எதிர்காலத்தையே நீங்க நிர்ணயம் செய்ய முடியும். அதே போல பேச்சுல ஒரு நிதானம் வேணும். தேவையில்லாத சங்கடங்கள் உங்களோட பேச்சின் மூலம் உருவாகலாம். அதனால வார்த்தைகள்ல கவனம் தேவை. அதே போல இரவு நேர பயணத்தின் போது கவனமா இருக்கணும். அது வெளியில டிராவல் பண்றவங்களா உங்களோட கைப்பொருட்களை கவனமா பாதுகாப்பா வச்சுக்கணும். குடும்ப உறவுகளுமே சீரா இருக்கும். கொஞ்சம் குடும்பத்திலயுமே விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது நல்லது. உங்களுடைய தாயின் உடல் நலத்துல கூடுதலா நீங்க இந்த மாதம் கவனம் செலுத்தணும். ஏன்னா அடிக்கடி உடல்நல கோளாறுகள் வரக்கூடுங்கிறதுனாலதான் கவனமா இருக்க சொல்றோம். சின்ன சின்ன உடல் உபாதை வரும் பொழுதுமே நீங்க உடனே மருத்துவரை அணுகி மருத்துவம் பார்க்கறது சிறப்பானதா இருக்கும். ரிஷபராசி அன்பர்கள், உங்களோட வாழ்க்கையில பிரச்சனைகள் அனைத்தும் தீர பரிகாரமா ரிஷபராசியை சேர்ந்தவங்க தொடர்ந்து காலபைரவர் வழிபாடு செய்யறதும், மகாலட்சுமி அன்னை வழிபாடு செய்யறதும், உக்கிர தெய்வமா இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மர் காளியம்மனை வழிபாடு செய்யறதும், கண் திருஷ்டி மற்றும் எதிர்மறை ஆற்றல் இதிலிருந்து போக்க ஒரு சிறந்த வழியா இந்த தெய்வ வழிபாடு ரிஷபராசி அன்பர்களுக்கு அமையும். எல்லா வகையிலுமே இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு பலனா இந்த தமிழ் புத்தாண்டு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பல முன்னேற்றங்கள் உங்களுக்காக காத்திருக்கு. அந்த விஷயத்துல எல்லாமே நீங்க எப்படி பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கறதுல தான் உங்களோட வாழ்க்கை முறை இருக்கு. நல்ல விஷயங்களை அதை தக்க சமயத்தில் உபயோகம் செஞ்சுக்கிறது உங்களோட திறமை. என்ன ரிஷபராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட நண்பர்கள், உங்களோட வீட்டுல இருக்கிறவங்க யாராவது ரிஷபராசியா இருந்தா அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க, பார்த்து பயன்பெறட்டும்.
நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கான் இருக்கு இல்லையா, அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கறதையும் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக தகவல்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க.